கோவையில் இளம் தம்பதியை ஆணவ கொலை செய்த வினோத்திற்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டில் காதல் திருமணம் செய்து கொண்ட தம்பியை ஆணவ கொலை செய்த வினோத்திற்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் பரிமளா இணைகிறார். வணக்கம் பரிமளா, இந்த வழக்கு தொடர்பான முழுவர். கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மேட்டுப்பாளையம் இரட்டை ஆணவ கொலை வழக்கில் மரண தண்டனையானது வினோத்திற்கு வழங்கி நீதிபதி அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதாவது கோவை மேட்டுப்பாளையத்தில் 2019ஆம் ஆண்டு ஜூன் மாதம் காதல் திருமணம் செய்து கொண்ட கனகராஜ் மற்றும் வர்ஷினி பிரியாவும் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர். இந்த இரட்டை கொலை தொடர்பாக மேட்டுப்பாளையம் போலீசார் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தும் விசாரணையும் மேற்கொண்டனர். கனகராஜின் அண்ணன் வினோத் மற்றும் அவருக்கு உதவியாக இருந்த நண்பர்கள் சின்னராஜ், கந்தவேல், ஐயப்பன் ஆகிய 4 பேர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டனர். அதாவது கோவை பட்டியல் சாதி மற்றும் பட்டியல் பழங்குடியினர் மீதான வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கானது நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் கடந்த வாரம் வினோத் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டிருந்தார். அதாவது கடந்த 23ஆம் தேதி கூட்டு சதி பிரிவில் பதியப்பட்ட வழக்கினை ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கவில்லை என்பதால் வினோத்தின் நண்பர்களான 3 விடுவிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் வினோத் மீதான குற்றம் உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இன்று அவருக்கு மரண தண்டனையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பரிமளா.